வணக்கம். எங்களுடைய குருநாதர் உயர் திரு ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோல ஆதித்ய குருஜி அவர்களுக்கு பதிலையும் அவருக்கான சவாலையும் விடுறதற்காக தான் இந்த வீடியோ. யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். நான் அவரை பத்தி வீடியோ போட வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தேன். அவர் போட்ட ஒரு லைவையும் 2, 3 லைவையும் பார்க்க நேர்ந்தது. அதனால அவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நானும் ஒரு 2000 இந்த ஜோதிடம் சார்ந்து இருக்கேன். ஒரு 15 வருட காலங்களா படிச்சுட்டு இருந்தேன். எப்படி பணம் எடுக்கணும், பணம் எடுக்கிற விதங்கள் எல்லாம் என்னன்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கடந்த 10 வருடங்களா தொழில் முறையா இதுதான் என்னுடைய ஃபுல் டைம் ஜாபே. ஜாதகம் பார்க்குறது தான். ஸோ அதுவும் கேபி முறையில தான். நான் பாரம்பரியத்தில படிச்சேன். நான் பாரம்பரியத்த குறை சொல்லல. ஆனா இந்த கேபி முறை படித்த பிறகு தான் நான் வெறும் 3 நாள் அப்புறம் ப்ளஸ் ஒரு 2 நாள் அட்வான்ஸ் கிளாஸ் 5 நாள் தான் அவர்ட்ட போனேன். ஸோ எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால என்னுடைய குருநாதருக்கு ஒரு சமர்ப்பணமா இந்த வீடியோ. 2வது அவர் துரோணாச்சாரியார்னா நெறைய அர்ஜுனர்கள் அவருக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட, இன்னும் சொல்லப்போனா ராமருக்கு அனுமன் நெறையா இருக்காங்க அவருக்கு. அது மாரி இல்லைனா கூட ஒரு அணிலா இந்த வீடியோவா நான் போடணும்னு நெனச்சுக்கிறேன். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. யாரும் தவறா நெனச்சுக்க வேண்டாம். ஸோ ஆதித்ய குருஜி அவர்களுக்கு சில கேள்விகளையும், இன்னும் முக்கியமா சொல்லப்போனா ஒரு சவாலையுமே விடலாம். அந்த சவால் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா, நான் அவருடைய லைவ் வீடியோலயே போய் அவர் போடுறாரு பார்த்தீங்களா, சண்டே லைவ்ல அந்த வீடியோலயே போய் நான் தோன்றி கேபி முறை சரியில்ல அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ முதல்ல அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் பாரம்பரியம் அப்படிங்கிறது 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும், பார்க்கக்கூடியவங்க. 10th வரைக்கும் எல்லாரும் ஒரே மாரியான பாடத்த படிப்பாங்க. அதன் பிறகு அவங்கவங்க பிரிஞ்சு 11th போகும்போது என்ன பண்றாங்க, ஒருத்தர் காமர்ஸ், ஒருத்தர் அக்கவுண்டன்சி, ஒருத்தர் சயின்ஸ், ஒருத்தர் மேத்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாரி இதில நெறைய மெத்தடுகள் இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க 12 பாவகத்துவத்த மட்டும் எடுத்துக்கிறீங்க, கிரகத்த எடுத்துக்கிறீங்க, காரகத்த எடுத்துக்கிறீங்க. அப்புறம் ஏன் ஆட்சி, உச்சம், நீசம் இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப அதுதான் இந்த 11ஆம் போகும்போது நெறைய முறைகள் இருக்க மாரி, இதில கேபி முறை. இப்ப நீங்க ஒரு முறைய சொல்றீங்க. அடுத்து இப்ப ஏஎல்பின்னு இருக்கு. இன்னும் டேரர் நெறைய பேர் நெறைய மெத்தட சொல்றாங்கல்ல. அதே மாரி இதில ஒரு முறை அவ்வளோதானே தவிர, அதற்காக பாரம்பரியத்தில அந்த பேசிக்க ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. ஏன் நீங்க சில விஷயத்த எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. நெறையா பேர் உங்களதுல இல்ல கேபி முறைகள்லாம் கொஞ்சமா தான் இருக்காங்க. நீங்க பிரபலம் ஆகல அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. ஐயா, இந்த கேபி முறை படிக்கிறதற்கு கொஞ்சம் தனியா அறிவு வேணும். அது என்னன்னா ஒரு பிஹெச்டி மாரின்னு வச்சுக்கங்களேன். இப்ப 10th வரைக்கும் எல்லாரும் படிச்சிடலாம். ஒரு +2 வரைக்கும் எல்லாரும் படிச்சுருவாங்க. ஒரு டிகிரி வரைக்கும் கூட எல்லாரும் படிச்சுருவாங்க. ஆனா பிஹெச்டி படிக்கிறதுக்கு தனியா அறிவு. கேபி முறைங்கிறது என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பிஹெச்டி படிப்பு மாரி. இத மக்கள் புரிஞ்சுக்கிறக்கு. அதனால இத கம்மியான பேர் தான் படிப்பாங்க. சரிங்களா? இத கம்மியான பேர் தான் படிப்பாங்க. ஏன் இந்த பிஹெச்டி விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டீங்க உங்க வீடியோல. என்ன சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட படிச்சவரே, உங்களுடைய குழுவுல அட்மினா இருந்தவரே, இப்ப என்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்காரு. எங்க முறைய ஃபாலோ பண்றாரு அப்படின்னு. ஐயா, பிஹெச்டி படிச்சவங்க இன்னைக்கு 10த்துக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. அந்த ஸ்கூல்ல பெருசா விளம்பரம் பண்ணிக்குவாங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாருமே பிஹெச்டி படிச்சவங்க அப்படின்னு. அந்த ஸ்கூலுக்கு பெருமை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிஹெச்டி படிச்சுட்டு அவர் காலேஜ்ல போய் புரொஃபஸரா இருக்கணும். அத விட்டுட்டு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தாருன்னா, அது யாருக்கு சிறுமைங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார். அவர்னால அந்த கேப்பபிள் அத ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் உண்மை. அவருக்கு அதுல பலன் எடுக்க முடியல. அதனால ஒட்டுமொத்த பிஹெச்டியும் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். எல்லாரும் பாடம் படிச்சுட்டு தானே கேபிக்கு வர்றாங்க. அப்ப பாடம் சரியில்லைன்னு நம்ம சொல்லிறலாமா? அந்த ஒரு நபர நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கல்ல, உங்க குழுவுல அட்மினா இருந்தாரு, 3 புக் எழுதியிருக்காரு. ஆனா இப்ப எங்க மெத்தட தான் ஃபாலோ பண்றாரு. அதற்கான விளக்கம் தான். அவர் பிஹெச்டி படிச்சுட்டு காலேஜ்ல புரொஃபஸரா இல்லாம, ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்தா, அது அவருக்கு தான் சிறுமையே தவிர, அவருக்கு அது சிறுமைன்னு சொல்றத விட, அவருக்கு அத புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. அந்த கேப்பபிள் இல்ல. அதனால திருப்பி ஸ்கூலுக்கே பாராட்டு. ஆனா அந்த ஸ்கூலுக்கு பெருமை தான். அவங்க நல்லா தெளிவா சொல்லிக்கலாம். எங்க ஸ்கூல்ல பூரா பிஹெச்டி முடிச்சவங்க தான் கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது, அந்த முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, நீங்க ரொம்ப பெருமையா சொன்ன விஷயம். இத வெளிப்படையா சொன்னா கூட குருநாதர் அவர்கள் வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நெனச்சு நான் சொல்றேன். ஏன்னா, அவரு இதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாரு. நீங்க சொன்ன அந்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்கல்ல, அந்த நபரும் இன்னொரு 5 பேரும் சேர்ந்து தான் அந்த டெலகிராம் குரூப்பவே ஆரம்பிச்சாங்க. குருநாதருக்கு அந்த அளவுக்கு நேரம்லாம் இல்ல. அவர நீங்க கிளாஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். மத்த நேரத்துல பிஸியாவே தான் இருப்பாரு. அந்த டெலகிராம்ல இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க. 10 பேர் அந்த குழுவுல அட்மினா இருந்தாங்க. ஒரு நபர் ஒரு பெண்ண தவறா பேசினாரு. சரிங்களா? ஒரு பெண்ண தவறா பேசும்போது, எல்லாரும் சேர்ந்து அந்த நபர அந்த குழுவுல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா, நீங்க குறிப்பிட்ட நபர் அந்த நபர குழுவுல சேர்க்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாரு எல்லாத்துட்டயும்.
அதனால அவரே வெளியே போயிட்டாரே தவிர யாரும் அவரை வெளியேற்றல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தியரி பிடிக்காம, இந்த கான்செப்ட் பிடிக்காமலாம் இல்ல. இந்த கான்செப்ட் பிடிக்காம அவர் வந்து 3 புக்கு எழுதியிருப்பாரா சொல்லுங்க? இந்த கான்செப்ட் பிடிக்காம அந்த 3 புக்கு எழுத மாட்டாரு. ஸோ அந்த தனிப்பட்ட காரணத்தினால தான் அவர் வெளிய போனாரே தவிர, வெளிய போன பிறகு அவர் எங்க போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க சொன்னீங்க அதனால சொல்ல வரேன். ஒரு பெண்ண தவறா பேசின நபருக்கு உறுதுணையா இருந்தனால தான் அவரு இந்த குழுவ விட்டு வெளிய போனாரு. அதான் உண்ம. எங்க 2 நாள் தான் படிச்சாரு எங்க குருநாதர்ட்ட 2 நாள் தான் படிச்சாரு. 3 புக்கு எழுதுற அளவுக்கு பிரபலமானாரு. இப்ப உங்க முறைய 2 வருஷமா படிக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு பிரபலமாகுறாருன்னு பார்ப்போம். அது உங்க முறையே வச்சு பலன் சொல்றாராங்கிறத நீங்களே சோதனை பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எங்க முறைய தான் அவர் ஃபாலோ பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த புக் எழுதுன அளவுக்கு அவருக்கு எங்க முறையின் மேல நம்பிக்கை வந்திருக்கு. உங்க முறையின் மேல நம்பிக்கை வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. 2வது அதே அவர் கூடயே தான் அவர் கூடயே தான் ஒருத்தர் படிச்சார். ரமேஷ் பாபுன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்காரர். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1,00,000 ஜாதகம் பார்த்துட்டாரு. மாசம் ரூ. 1,00,000 வருமானம் வருது. அவர் கூடயே தான். எனக்கு தெரிஞ்சு இவரும் ரமேஷ் பாபு 2 பேருமே எம்.ஏ. அஸ்ட்ராலஜி. இப்ப எம்.ஏ. அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு எங்ககிட்ட வந்தாரு. எங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்காருன்னா, எம்.ஏ. அஸ்ட்ராலஜியும் சரியில்லைன்னு நீங்க எடுத்துக்குவீங்களா? ஸோ எங்க முறையில இருந்து அவர் வெளிய போனதுக்கு காரணம், அவருடைய தனிப்பட்ட நடத்தை தான் காரணமே தவிர, எங்களுடைய கான்செப்ட் இல்ல. எங்களுடைய மெத்தட் இல்லைங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இத சொன்னா பார்ப்போம். உங்க முறைய 2 வருஷமா படிக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா சார்? எவ்வளோ புக் எழுத போறாருங்கிறத பார்ப்போம். 2வது சார் நீங்க அடிக்கடி பிரபலம், பிரபலம்னு வேற சொல்றீங்க. போன நூற்றாண்டுல இந்த கேபிஎ முறைய கண்டுபிடிச்ச கேஎஸ்கே அவர்கள் தான் தமிழ்நாட்ட தாண்டி வெளிய போனாரு. வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்ட தாண்டி வெளிய போகல. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப கேபி முறைனா இந்தியா ஃபுல்லா பரவலா இருக்கு. அதேமாரி வெளிநாடுகள்லயும் கேபி முறைய பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய சுபத்துவ முறை இந்த தமிழ்நாட்ட விட்டு வெளிய போயிருக்கா? எனக்கு தெரிஞ்சு உங்கள விட்டே வேற யாருமே இதுல பலன் சொல்ற மாரி தெரியல. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, வேற யாரும் இந்த சுபத்துவ முறைய பேசுறதே இல்ல. நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. மத்த அதுவும் பேசும்போது ஊட ஊட நீங்க பாரம்பரியத்த சேர்த்துக்கிறீங்க. பாரம்பரியம்னு சொல்லி நீங்க நைஸா உங்களுடைய முறைய மத்தவங்க குறை சொல்லிறக் கூடாதுங்கிறக்காக தப்பிச்சுக்கிறீங்களே தவிர, நீங்க முதல்ல தமிழ்நாட்ட விட்டு வெளிய போனீங்களா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி நீங்க சொன்ன நபரும் எந்த அளவுக்கு பிரபலம் அடைகிறாருங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாஃப்ட்வேருக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி அந்த வார்த்தைய உபயோகப்படுத்துறீங்க. சரிங்க, சாஃப்ட்வேர்னாலுமே நாங்க ஒரு ஒரு குழந்தை இந்த ரெட்ட குழந்தைய ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் குறைஞ்சது கணித அளவுல வேறுபடுத்துறோம். ஜாதகம்ங்கிறது ஏதோ ஒரு விதத்துல கணிதம் தானே. சமன்பாடுகள் நீங்களே சொல்றீங்க. சமன்பாடுகள் பிரகாரம் நாங்க வேறுபடுத்தி காட்டி வேறு வேறு பலன்கள சொல்றோம். நீங்க ஒரே ஜாதகத்த வச்சுக்கிட்டு எப்படியா 2 விதமா பலன் சொல்றீங்க? கேட்டா யுக்தி வர்த்தமானம் சொல்றீங்க. அப்ப அது உங்கள் வியூகத்தின் அடிப்படையில தான் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு ஜாதகத்த தான் கடந்த 2 மணி நேரம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படுத்துங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நாங்க கணிதத்துல 2 மணி நேரம் பிறந்தவங்களுக்கும் தனித்தனியாவே ஜாதகத்த பிரிச்சு காமிச்சுருவோம். ரெட்ட குழந்தைக்கும் சரி எல்லாத்துக்கும். சாஃப்ட்வேர் முறைக்கு வரேன். சாஃப்ட்வேருக்காக தான் அவங்க செய்றாங்க அப்படின்னு. ஐயா கேபி முறை அதே மாரி பிரபலம் இல்ல, யாரும் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்ட்ட வர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? இப்ப எங்களுடைய குருநாதர் குறைஞ்சது ஒரு 5,000 பேரு 5,000 சாஃப்ட்வேர் குடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? 5,000 சாஃப்ட்வேர் குடுத்துருப்பாங்க. எல்லாரும் தொழில் முறையா நெறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணாம இருப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா 5,000ன்றது எனக்கு தெரிஞ்சதுல ஒரு குத்துமதிப்பா நான் சொல்றேன். ஸோ தினமும் ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகம் கேபி முறையில பார்த்தா கூட தினமும் 5,000 ஜாதகம் தமிழ்நாட்டுல மட்டும் கேபி முறையில பார்க்குறாங்க. குறைஞ்சது 5,000 ஜாதகம் கேபி முறையில பார்த்துட்டு இருக்காங்க. உங்க முறையில சுபத்துவத்துல எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கேட்டா அத மறைச்சிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில அப்படியே கொண்டு வந்து பாரம்பரியத்த சேர்த்துறீங்க. நீங்க உங்க முறைய பிரபலப்படுத்துறதுக்காக பாரம்பரியத்த சேர்த்துக்கிட்டு கேபி முறைய குறை சொல்றீங்க. இப்ப எங்களுதுல எங்களால நிரூபிக்க முடியும். எங்க கேபி முறைய பயன்படுத்தி இது ஒரு கேபி எங்களுடைய முறைய பயன்படுத்த முடியும். இன்னும் கேபில நெறைய பேர் இருக்காங்க. அவங்கவங்க சாஃப்ட்வேர பயன்படுத்தி ஒரு நாளைக்கு எத்தன பேர் கேபி முறையில ஜாதகம் பார்ப்பாங்கன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியும். உங்களால உங்களுடைய சுபத்துவ முறையில சொல்ல முடியுமா? கேட்டா பாரம்பரியம் அப்படின்ற வார்த்தையில நீங்க சுருக்கிக்குவீங்க. சரிங்களா? ஸோ அது மாரி உங்களால சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்ப யாரு பிரபலம் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. நான் குறைஞ்சது எங்களுடைய குருநாதர் சாஃப்ட்வேர பயன்படுத்தி மினிமம் நான் சொல்றேன். இன்னைக்கு யாரும் ஒரு நாளைக்கு 10 ஜாதகத்துக்கு குறைவா பார்க்கறது இல்ல. 10 ஜாதகம் வச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50,000 ஜாதகம் தமிழ்நாட்டுல மட்டும் போகும். முறையில பலன் இல்ல, பாவக முனையில பலன் இல்ல, பாவக முனையில பலன் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டேன். நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. உங்களுடைய மாணாக்கர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. பாவக முனை முடிவில்லாதது. அதுல என்ன விஷயங்கிறத அந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்க தெளிவா என்ன பண்ணிடுறீங்கன்னா,
எதில் இருக்குது பலன் அப்படின்னா, ஒளி மைய புள்ளியில் இருக்குது பலன். ஒளி மைய புள்ளி தான் பலன் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறீங்க. உங்களுக்கு நேரடியாகவே இதை சவால் விடுறீங்க. உங்கள் மாணாக்கர்களும் கீழே எப்படினாலும் வந்து கமெண்ட்டில் கதற போகிறாங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் உங்கள் குருநாதர்கிட்ட போய் இதை சொல்லுங்கள். அவர் பார்க்கலைனாலும் பரவாயில்ல. கீழே கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த சவாலை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். அவர் ஒளி மைய புள்ளி எங்களை கேட்டிருந்தாரு. பாவக முனை தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பாவக முனையில் பலன் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இந்த நேரத்தில் இந்த ஊரில் பிறக்கிற பையன் இப்படி வருவான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது ஏற்கனவே கணிதத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பாவக முனை டிகிரி வைஸை பற்றி அந்த வீடியோ போய் பார்த்து இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஒளி மைய புள்ளி தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாருல்ல. ஏன்னா இப்போ செவ்வாய் அவர் பிரகாரம் உச்சம் அந்த சுபத்துவம் ஆகினா இந்த ஒளி மைய புள்ளியில தான் அவருக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் அவருக்கு நேரடியானா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்லாம் அவரே சொல்லிக்கிறாரு. அதனால நேரடியாகவே இந்த சவால் வர்றேன். ஸோ ஒளி மைய புள்ளி இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே அந்த ஒளி மைய புள்ளி எங்கே அதிகமாக விழுகுதுன்னு அவர் சொல்லி அங்கே இந்த நேரத்தில் 2 மணி நேரம் இந்த 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 லக்னத்தில் இந்த ராசியில் இந்த கிரக அமைப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இது மாதிரி நடக்கும். இல்லை குறைஞ்சது ப்ளஸ் வேண்டாம். தொழில் அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள். இப்போ போன லைவில் கூட தந்தை இறந்ததை நான் சொன்னேன். அது மாதிரி 3 மாதத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். இல்லை பிறந்த 2 நாளில் இந்த நிகழ்வு அந்த பையனுக்கு நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். 2 மணி நேரம் அந்த நேரத்தில் அந்த ஊரில் குழந்தை இருக்கிற எல்லா குழந்தைக்கும் அது மாதிரி நடக்கணும். அதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஒரு குழந்தைக்கு இல்லை. ஏன்னா அவர் அப்படி தான் எடுத்துக்கிறார். ஒளி மைய புள்ளி இப்போ சென்னையில் பிறந்திருக்கு அப்படின்னா சென்னையில் தான் அந்த ஒளி மைய புள்ளி விழுகுதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறது வந்து நான் இறைவன் சொல்லிட்டா அதை விட்டுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி திருப்பி கேபியில் பலன் இல்லை, ஒளி மைய புள்ளியில் தான் பலன் இருக்குன்னு அவர் சொல்கிறாருல. அதனால தான் அவர் இதை நிரூபிக்க தயாரா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். இந்த ஒளி மைய புள்ளி எந்த ஊரில் விழுகுதுன்னு அவர் சரியாக சொல்லட்டும். இந்த நேரத்தில் இந்த இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த 2 மணி நேரத்தில் இல்லை குறைஞ்சது அந்த நவாம்ச லக்னத்தையும் சேர்த்து வச்சா 9 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயும் இந்த குழந்தைக்கு இந்த 3 மாதத்துல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அவர் பலன் சொல்லிடுவாரா? பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த ஊரில் இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி தான் பலன் இருக்கும் அவர் சொல்லிடுவாரா? அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து யார் யார் அக்செப்ட் பண்ணுறீங்களோ நானும் வரேன், அவர் வரட்டும், இல்லை அவர் சார்பாக வரட்டும், அந்த குழந்தைய நம்ம வாட்ச் பண்ணுவோம் 3 மாதத்துக்கு. வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு அவர் சொன்னது சரி அப்படின்னா நான் வந்து அவருடைய லைவில் தோன்றிய கேபி முறையில் பலன் இல்லைங்க, ஒளி மைய புள்ளியில் தாங்க பலன் இருக்குது அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன். இந்த சவாலுக்கு அவர் தயாரான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். ஸோ அது அவருடைய சவால். ஆனால் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்கான என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடம்ங்கிறது அவரே ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காரு. எனக்கு அனுப்பிச்சாங்க. அது நெகட்டிவான வீடியோ. அந்த டீட்டெயிலில் பேச வேண்டாம். ஸோ அதில் வீடியோ என்னன்னா, நீங்கள் நானும் அதான் சொல்லுவேன், ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு கையை நீட்டிட்டு எனக்கு என்ன நோய் நான் கேட்பேன். அப்படி கேட்க மாட்டேல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே தீர்வு கேட்பேன். அப்போ அப்படி நீ கேட்க வேண்டியதானே அப்படின்னு அவரே அந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு யூடியூப் சேனலில் இருந்துச்சு. அந்த லிங்க் எனக்கு போட்டாங்க. ஒரு பையன் டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. சரி அதெல்லாம் விடு. ஸோ ஜோதிடம்ங்கிறது அதுதாங்க. நமக்கும் ஒரு யூகம் தான். இப்போ கேபி முறையோ மற்ற முறைகளோ எல்லா முறைகளையும் ஒரு கணிதத்தை வச்சுக்கிறோம். கம்ப்யூட்டருங்கிறது அந்த கணிதத்தை கொடுக்கும். நம்ம தான் மனிதன் தான் அதை கணிச்சு அவருக்கு இப்போ செவ்வாய் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவரை ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் ஒருவருக்கு சிவில் இன்ஜினியர், ஒவ்வொருத்தருக்கு மருத்துவர் சொன்னார். எப்படி சொன்னார்? அது நம்மளுடைய யூகம். அந்த நேரத்துக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சக்தியை வச்சு இப்போ எங்களுதுலேயே செவ்வாய் நாங்கள் கூட கொஞ்சம் பிரித்து காமிச்சிருவோம். இப்போ செவ்வாய் 4ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுதுலையாவது கொஞ்சம் பிரிக்க முடியும், அங்கே அது கூட பிரிக்க முடியாதுங்கிறக்காக. செவ்வாய் 4ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால் அவர் சிவில் இன்ஜினியர் ஆவார். ஏன்னா கட்டிடம் சார்ந்து. ஒருவேளை செவ்வாய் 6ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால் 6ஆம் பாவம்ன்றது மருத்துவத்துறை, அந்த மருத்துவத்துறைக்கு போவார் அப்படிங்கிற விஷயத்தையாவது எங்களையாவது பிரித்து காட்ட முடியும். அந்த கணித ரீதியாக பிரித்து காட்ட முடியும். அவர்தில் அது கூட பிரித்து காட்ட முடியாது. புரியுதுடர்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு முடிஞ்சால் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க. இல்லை உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க. எப்படினாலும் அந்த ஆதித்ய குருஜி மாணவர்கள் இந்த கமெண்ட்டில் கதற தான் போகிறாங்க. அப்படியா இப்படியா இப்படி அவர் அப்படி சொல்லிடுவாருன்னு. அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். அந்த சவாலை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஒரு குழந்தை இல்லை ஒரு குழந்தையில் அந்த நேரத்தை சொல்லி அந்த நேரத்தில் அந்த ஊரில் அந்த அந்த ராசி கட்டத்தோடு இருக்குது. திருப்பி சொல்கிறேன், அந்த ராசி கட்டத்தோட கிட்டத்தட்ட 9 நிமிஷம் ஒரு நாசி நவாம்சமும் சேமாக இருக்க போகுது. அந்த ஒளிமைய புள்ளி எங்கே விழுதுன்னு அவர் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு 3 மாதம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சரியாக சொல்லிட்டாருன்னா, நான் அவருடைய லைவில் தோன்றி கேபி முறையில் பலன் இல்லைங்க, ஒளி மைய புள்ளியில் தான் பலன், அவர் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர், நேரடியாக ஒத்துக்க நான் தயார். அப்படி அவர் சொல்லலைன்னா குறைந்தபட்சம் கேபி முறையை குறை சொல்கிறத விட்டுலாமா? ஏன்னா பல முறைகள் இருக்குது. நம்ம முறையை வேணால் பிரபலப்படுத்தலாமே தவிர இன்னொரு முறையை குறை சொல்கிறது ஒரு மனிதருக்கு, அதுவும் தரமான மனிதருக்கு அழகு இல்லை. அதை அவருக்கு உணர்த்தணுங்கிறக்காக இந்த சவாலும் சரி இந்த வீடியோவும் சரி இருக்குது. ஏன்னா உலகத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், உலகத்தில் 1000 கோடி பேருக்கும் இருந்தாங்க அப்படின்னா 1000 கோடி தனித்தனி ஜாதகம் தான்.
ஒரு ஜாதகம் மாரி ஒரு ஜாதகம் இருக்க போறதில்ல. அது வந்து அவருக்கும் தெரியும். அவரே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. "நீ டாக்டர்ட்ட போனா, எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவீங்களா?" அப்படின்லாம் அவர் ஒரு கிளிப்பிங்ல கேட்டிருக்காரு. அதையும் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ, அவரே அப்படி அணுகும்போது, ஏன் அடுத்த முறைய குறை சொல்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை பதட்டம் வந்துருச்சோ, நம்ம முறை பிரபலம் ஆகலைன்னு. இப்ப நாங்க எங்க முறையில எத்தன பேர் பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு எத்தன ஜாதகம் பார்க்குறாங்கன்னு ஓரளவு கணக்கு சொல்ல முடியும். உங்களுடைய சுபத்துவ முறையில அத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேட்டா நீங்க பாரம்பரியத்த கொண்டு வந்து சேர்த்துக்குவீங்க. அந்த பாரம்பரியம்ங்கிற கூண்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்தத குறை சொல்றீங்க. அப்ப இத குறை சொன்னா தான் உங்க முறைய அடுத்து கொண்டு போக முடியும். உங்க முறையின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் அதுல சரியா பலன் சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க உருவாக்குன மாணவர்கள் யாரும் உங்களுடைய சுபத்துவ முறைய ஃபாலோ பண்றதே இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அவங்களும் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்களே தவிர, மத்த யாருமே பாரம்பரியத்த வச்சுக்கிறாங்க. அதனால தான் நீங்க பாரம்பரியத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய சுபத்துவ முறை மத்தவங்களுக்கு பலன் அளிக்கலை அப்படிங்கிறத மத்தவங்க பலன் சொல்றதற்கு பலன் அளிக்கல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா, நீங்க சொல்றதே நெறைய பேர் உங்களுக்கு ரிவர்ஸ் தான் ஆகுது. அதுவும் உங்களுக்கு அது தெரியும் தனிப்பட்ட முறையில. சரிங்களா? அதனால தயவுசெய்து எந்த முறையும் குறை சொல்லாதீங்க. உங்க முறைய நீங்க பிரபலப்படுத்துங்க. அது உங்களுடைய விருப்பம். இத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும்ங்கறக்காக இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நான் நேரடியா அப்படியே பேசிட்டேன். ஏதாவது தவறு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கங்க. பொதுமக்கள்ட்டயும் நானு ஏன்னா அவருடைய வயசுக்கும், நம்ம வயசுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பெரியவர் இருந்தாலும் சில விஷயங்கள அவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். ஏன்னா யானை தான். யானையோட பலம் அளப்பரியது. ஆனா ஒரு சின்ன எறும்பு தான் அந்த யானைய சாய்க்கும். அது மாரி நான் நெனச்சுக்கல. இருந்தாலும் அந்த விஷயத்த அவரு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான். அதனால அவருடைய முறைய அவர் பிரபலப்படுத்திக்கட்டும். அடுத்த முறையில குறை சொல்றதற்கு முன்னாடி, நம்மளுடைய முறை சரியானதா? அவருடைய முறை சரியானதான்னு ஃபர்ஸ்ட்டு நிரூபிக்க சொல்லுங்க. நிரூபிக்க சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த முறைய குறை சொல்ல சொல்லுங்க. அது பொதுமக்களும் அத புரிஞ்சுக்கணும். நீங்க ஆதித்ய குருஜி ஃபாலோவரா இருந்தாலும், அவர் வீடியோல அத கேளுங்க. உங்க முறைய ஃபர்ஸ்ட்டு நீங்க நிரூபிங்க. ஏன்னா ஜோதிடத்த நிரூபிக்கவே முடியாது. யாருனாலயும் ஜோதிடத்த அதனால தான் இத கலைன்னு வச்சிருக்கோம். இப்ப அறிவியலுங்கிறது வேற. இது கலை. கலை சார்ந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி இருக்கும். இப்ப சினிமா நடிப்பு அப்டின்னா, இப்ப இன்னும் சொல்லப்போனா ஒரு உதாரணத்திற்கு பில்லா படம் வந்தது. பில்லா படம் ரஜினியும் நடிச்சாரு, அஜித்தும் நடிச்சாரு. 2 பேரும் ஒரே கத தான். அவருடைய ஆக்டிங் வேற, இவருடைய ஆக்டிங் வேற. ஆனா 2 படமும் ஹிட். ஸோ, இப்ப நீங்க ரஜினி மாரி தான் நடிக்கணும். அவர் பண்ண மாரியே பண்ணணும்னா, அவர்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே மாரி தான் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ அத தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க அவரு ஈஸியா சொல்றாரு. 1, 5, 9, 4, 8, 12 இத 2, 6, 10 வச்சு பிரிச்சுறாரு. அந்த 2 வந்து எப்படி சொல்லணும்ங்கிறத எனக்கு தனிப்பட்ட முறையில நான் தான் தெரிஞ்சு, அத யூகிச்சு, அதனுடைய இறைவனோட அமைப்புல அவங்களுக்கு சொல்லணுமே தவிர, 2ங்கிறதுல 1,00,00,000 காரகம் இருக்கு. எந்த 2 சொல்லணும்னு எனக்கு தானே தெரியணும். அப்ப எனக்கு வர்றவங்களுக்கும், அவங்களுக்குமான அந்த கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும் தான். அத அறிவுறுத்துறதுக்காக தான் நான் சொல்றேன். அவர் முறையில வந்து அவரு துல்லியமா இருக்காரா? அவரு அத சரின்னு சொல்றாரான்னு ஃபர்ஸ்ட்டு மக்களும் கேட்கணும். அந்த சவாலுக்கு அவர் தயாரான்னு கேளுங்க. அப்புறம் அடுத்த முறைய குறை சொல்ல சொல்லுங்க. அடுத்த முறைய குறை சொல்லிட்டு, இத ஈஸியா நைஸா தப்பிச்சுக்கணும்னு நெனைக்க வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிய கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.